என்னது? பிஎஃப் அக்கவுண்ட் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் கவர்மெண்ட் 15,000 rupees இன்சென்டிவா குடுக்குறாங்களா? பிஎம்பிபிஆர்ஒய் ஸ்கீம்னா என்ன? ஃபேஸ் அத்தென்டிகேஷன் ஏன் பண்ணணும்? இபிஎஃப்ஓல கொண்டு வந்திருக்கிற இந்த புது ரூல்ஸ் எதற்காக? இந்த ரூல்ஸோட ப்ரொசீஜர் என்ன? யாரெல்லாம் பெனிஃபிட் அடைவாங்க இந்த ரூல்ஸ்னால அப்படின்றத இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பில்லியனியர் சீட்ஸ். இபிஎஃப்ஓ, பிஎஃப் ரிலேட்டட் அண்ட் தென் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க போனுக்கு இபிஎஃப்ஓல இருந்து நான் ஸ்கிரீன்ல ஷோ பண்ற மாதிரி யுவர் யுஏஎன் இஸ் நாட் அத்தென்டிகேட்டட் த்ரூ ஆதார் ஃபேஸ் அத்தென்டிகேஷன் ஒரு மெசேஜ் வந்திருக்கா. அந்த மெசேஜ் பார்த்த உடனே ஒரு சிலர் அதை வந்து அவாய்ட் பண்ணிருப்பீங்க, ஒரு சிலர் அதை ஸ்கேம்னு நினைச்சிருப்பீங்க, ஒரு சிலர் அத்தென்டிகேட் பண்ணலன்னா பிஎஃப் ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் ஒரு சிலருக்கு. உங்க எல்லா கன்ஃபியூஷன்ஸ்க்கான பெஸ்ட் சொல்யூஷன் இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், பிஎம்விபிஆர்ஒய்னா என்னன்னு பாத்துடலாமா? பிரதான் மந்திர் விக்ஷித் பாரத் ரோஸ்கார் யோஜனா அப்படின்றதுதான் பிஎம்விபிஆர்ஒயோட ஃபுல் ஃபார்ம். இந்த ஸ்கீமோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா இந்தியால ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் அதிகரிக்கணும் அப்படின்றதுதான். கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நம்ம நாட்டுல நிறைய பேர் வேலை பாக்குறாங்க, ஆனா அவங்களோட நேம் எல்லாம் அபிஷியல் ஒர்க் ஃபோர்ஸ் சிஸ்டம்ல என்ரோல் ஆகல. ஏன் அப்படின்னா அவங்க எல்லாம் நான் பிஎஃப் எம்ப்ளாயிஸ், அதனால அவங்களோட டேட்டாஸ் எல்லாம் அபிஷியல் ஒர்க் ஃபோர்ஸ் சிஸ்டம்ல என்ரோல் ஆகல. அபிஷியல் ஒர்க் ஃபோர்ஸ் சிஸ்டம்குள்ள இல்லாதவங்க, விச் மீன்ஸ் அவங்களுக்கெல்லாம் பிஎஃப் இருக்காது, பென்ஷன் இருக்காது, இன்சூரன்ஸ் இருக்காது, அபிஷியல் பேரோல் இருக்காது, கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல பேர் இருக்காது. இதனால கவர்மெண்ட் இன்ஃபார்மல் ஒர்க் ஃபோர்ஸ ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்த முயற்சிக்கான முதல் படிதான் இந்த 15,000 இன்சென்டிவ் பிஎம்விபிஆர்ஒய் ஸ்கீம். வாட் இஸ் ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்? ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்னா என்னன்னு பாத்துக்கலாமா? இந்த ஸ்கீமை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் கான்செப்டை தெரிஞ்சுக்கணும். ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்னா கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல அபிஷியலா ரிஜிஸ்டர் ஆன வேலையை நம்ம பாக்குறது. விச் மீன்ஸ் அதுல பொதுவா பிஎஃப் டிடெக்ட் ஆகும், யூஏஎன் நம்பர் இருக்கும், சேலரி பேங்க்ல டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க, இஎஸ்ஐ பெனிஃபிட்ஸ் இருக்கும், அபிஷியல் பேரோல் என்ட்ரி இருக்கும், இன்கம் ட்ராக்கிங் இருக்கும், ரிட்டர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கூட இருக்கும். இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருந்தா நம்ம கவர்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட அபிஷியல் ரிஜிஸ்டர்ட் ஆபீஸ்ல எம்ப்ளாய்மெண்ட்ல நம்ம வேலை பார்க்கறோம் அப்படின்னு அர்த்தம். இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்னா என்னன்னு பாத்துடலாமா? இது இன்னும் பெட்டரா புரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்னா என்னன்னு பாத்துடலாம். அபிஷியல் ரெக்கார்ட்ஸ் இல்லாம வேலை செய்யறது, அதாவது டெய்லி வேஜஸ், சேலரி வந்து கேஷா வாங்குறவங்க, பிஎஃப் இல்லாதவங்க, பென்ஷன் இல்லாதவங்க, இன்சூரன்ஸ் இல்லாதவங்க, ஜாப் ரெக்கார்ட்ஸ் இல்லாதவங்க. விச் மீன்ஸ் இப்போ நம்ம ஒரு சிலர் சென்னை மாதிரியான ஏரியாஸ்ல எல்லாம் டெய்லி வேஜஸ் மாதிரி வேலைக்கு போறவங்களும் இருக்காங்க. விச் மீன்ஸ் அன்னைக்கு போவாங்க, அன்னைக்கான கூலி கையில வாங்கிட்டு வருவாங்க, மறுநாள் அவங்க போனா கூலி வாங்குவாங்க, போலன்னா ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. சோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் தான் இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லப்படுது. இப்போ பிஎஃப் எம்ப்ளாயிஸ்க்கும் நான் பிஎஃப் எம்ப்ளாயிஸ்க்கும் உள்ள டிஃபரன்சியேஷன் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு பிஎஃப் எம்ப்ளாயிக்கு இபிஎஃப்ஓ அக்கவுண்ட் இருக்கும், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இருக்கும், பென்ஷன் எலிஜிபிலிட்டி இருக்கும், இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும், ஃபியூச்சர் ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸும் பில்ட் ஆகும். இன்சூரன்ஸ் கவரேஜா இதனை கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, பிஎஃப்ல இன்சூரன்ஸும் கவர் ஆகும். இதை பத்தின டீடைல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா ஐஎஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வீடியோ லிங்க் சென்ட் பண்றேன். ஆனா நான் பிஎஃப் எம்ப்ளாயிஸ்க்கு ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் இருக்காது, பென்ஷன் கிடையாது, இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷனுமே கம்மி தான், அபிஷியல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரூஃப் எதுவுமே இருக்காது. அதாவது அவர் ஒரு எம்ப்ளாயி அப்படின்றதுக்கான அபிஷியல் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. இது ஒரு சின்ன ரியல் லைஃப் கம்பாரிசன் வச்சு பாத்துடலாமா? ஒரு ஐடி எம்ப்ளாயி எடுத்துக்கலாம். அவருக்கு சேலரி ஸ்லிப் இருக்கும், பிஎஃப் இருக்கும், யூஏஎன் நம்பர் இருக்கும். இவர் வந்து ஃபார்மல் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லப்படுறாரு. பிகாஸ் இவரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல கவர்மெண்டோட அட்டாச் ஆயிருக்கும். ஆனா ஒரு கேஷ் சேலரி ஒர்க்கருக்கு அபிஷியல் பினான்சியல் ஐடென்டிட்டி எதுவுமே இருக்காது. இதுதான் இன்ஃபார்மல் எம்ப்ளாயிஸோட நிலை. ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் ரீசன்ட் டேஸ்ல ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்டா கருதப்படுது அப்படின்றதுக்கு ஒரு 5 மேஜர் பாயிண்ட்ஸ் பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், ஃபியூச்சர் பினான்சியல் செக்யூரிட்டி. ஃபியூச்சர் பினான்சியல் செக்யூரிட்டினா அவங்களுக்கு பிஎஃப் சேவிங்ஸ், பென்ஷன், இன்சூரன்ஸ், எமர்ஜென்சி வித்ராவல் மாதிரியான சேவிங் செக்யூரிட்டி இருக்கும். எக்கனாமிக் ட்ராக்கிங், கவர்மெண்ட்டுக்கு எம்ப்ளாய்மெண்ட் growth, சேலரி டேட்டா, ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் எல்லாம் ட்ராக் பண்ண ஈஸியா இருக்கும். பிளாக் மணி ரிடக்ஷன், கேஷ் எக்கனாமிக் குறையும், டிஜிட்டல் சேலரி சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகுறதுனால பிளாக் மணியும் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஜிட்டல் இந்தியா விஷன், ஃபியூச்சர்ல டிஜிட்டல் இந்தியா, ஃபுல்லி டிஜிட்டல் ஒர்க் ஃபோர்ஸ், ஏஐ எம்ப்ளாய்மெண்ட் வெரிஃபிகேஷன், பேப்பர்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்கோசிஸ்டம் நோக்கி மூவ் ஆகுறதுனால டிஜிட்டல் இந்தியா விஷன் அப்படின்றது இதுல ஒரு மெயின் பாயிண்டா கருதப்படுது. சோசியல் செக்யூரிட்டி எக்ஸ்பான்ஷன், கவர்மெண்டோட ஃபியூச்சர் விஷன் ஒவ்வொரு ஒர்க்கருக்கும் ரிட்டையர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கணும்ன்றதுதான். இதுதான் சோசியல் செக்யூரிட்டி எக்ஸ்பான்ஷன் சொல்லப்படுது. இந்த 5 பாயிண்ட் தான் ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்டோட மேஜர் எய்மா இருக்குது. இப்போ ரொம்ப முக்கியமான கொஸ்டினுக்கு வரலாமா? கவர்மெண்ட் ஏன் 15,000 தரணும்? கவர்மெண்ட் நமக்கு ஃப்ரீயா மணி தரல, இந்தியால ஒர்க் ஃபோர்ஸ ஃபார்மல் எக்கனாமிக் உள்ள கொண்டு வர இது ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பாக்குறாங்க. கவர்மெண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா more PF accounts, more registered employees, more pension coverage, more insured workers, better employment database. இதெல்லாம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இந்த ஃபெசிலிட்டிஸ் நியூ ஜாயினர்ஸ்க்கு மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகணும் ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டுருக்காங்க நம்ம கவர்மெண்ட். நியூ ஜாயினர்ஸ் அப்படின்னா யார் அப்படின்றத யாரெல்லாம் இந்த 50,000 இன்சென்டிவ் கிடைக்கும்னு பாத்துடலாமா? முதல் முறையா இபிஎஃப்ஓ சிஸ்டம்குள்ள வர எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும்தான் இந்த
அதாவது August 1, 2025 அப்புறம் முதல் முறையா இப்போதான் நான் ஃப்ரெஷ்ஷா இபிஎஃப்ஓ சிஸ்டம்குள்ள வர்றேன் அப்படின்ற எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும்தான் இந்த சிஸ்டம்னால பெனிஃபிட் அடைய முடியும். நியூ ஜாயின்ட் ஒர்க்கர்ஸ், ஃபார்மல் பேரோல் எம்ப்ளாயீஸ், ஆதார் லிங்க்டு யுஏஎன் ஹோல்டர்ஸ் இவங்க எல்லாருமே இதுல பெனிஃபிட் அடைய போறாங்க. இந்த காசெல்லாம் எப்படி கிரெடிட் பண்ணுவாங்க அப்படின்னா டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்பர் மூலமா கிரெடிட் பண்ணிடுவாங்க. பொதுவா 1st August 2025க்கு பிறகு இபிஎஃப்ஓக்கு ஃப்ரெஷரா என்டர் ஆகுறாங்க இல்லையா, அப்போதான் நான் முதல்ல பிஎஃப் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண போறேன் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் எலிஜிபிளா இருக்கும். இதோட ஸ்கீம் விண்டோ 1st August 2025ல இருந்து 31st July 2027 வரைக்கும் இருக்குது. இதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கண்டிஷன் என்னன்னா, எம்ப்ளாயி அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இபிஎஃப்ஓ மெம்பரா இருக்கணும். அதாவது 1st August 2025க்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து இபிஎஃப்ஓக்குள்ள மெம்பரா இருக்கணும். அதாவது ப்ரீவியஸ் பிஎஃப் ஹிஸ்டரி இருக்கக்கூடாது, ஓல்ட் யூஏஎன் கான்ட்ரிபியூஷன் இருக்கக்கூடாது, இயர்லியரா இபிஎஃப்ஓ கவர்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்டரி இல்லாம இருக்கணும். இது எக்ஸாம்பிளுக்கு 5 சிச்சுவேஷன்ஸ் பார்த்துலாம். சிச்சுவேஷன் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன பண்றாருன்னா, ஜாப் வந்து செப்டம்பர் 2025ல தான் ஜாயின் பண்றாரு வித் பிஎஃப்ஓட. சோ அவங்க இந்த ஸ்கீம்க்கு எலிஜிபிள். சிச்சுவேஷன் நம்பர் 2, ஃப்ரெஷர் ஒருத்தர் ஜனவரி 2026ல தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாப்க்கு ஜாயின் பண்றாரு வித் பிஎஃப் அக்கௌண்ட். இவருமே இந்த ஸ்கீம்க்கு எலிஜிபிள். சிச்சுவேஷன் நம்பர் 3, ஃப்ரெஷர் ஒருத்தர் ஜாப்க்கு 2020லே ஜாயின் பண்றாரு. ஆனா பிஎஃப் அக்கௌண்ட் அப்படின்ற அவேர்னஸ் வந்து அவருக்கு 2025ல தான் கிடைக்குது. ஸோ 2026ஓட பிகினிங்ல அவர் வந்து பிஎஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்றாரு. அவர் பிஎஃப்க்கு ஃப்ரெஷர், பிகாஸ் அவர் பிஎஃப் வந்து 2026ல தான் ஓபன் பண்றாரு. பட் அவரோட ஜாப் கேரியர் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, 2020ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இவருமே இந்த ஸ்கீம்க்கு எலிஜிபிள். அண்ட் தென் சிச்சுவேஷன் 4, இந்த பர்சன் 2021லயே வேலைக்கும் சேர்ந்துடுறாரு. அண்ட் தென் பிஎஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுறாரு. சில சிச்சுவேஷன்ஸ்னால அவரோட ஜாப் டிராப் அப் பண்ணிடுறாரு. அண்ட் தென் அகைன் 2026ல இன்னொரு கம்பெனில புதுசா சேர்றாரு. பட் அதே யூஏஎன் யூஸ் பண்றாரு. இந்த பர்சனுக்கு நம்ம ஸ்கீம் எலிஜிபிள் இல்ல. அண்ட் தென் சிச்சுவேஷன் 5, இந்த பர்சன் என்ன பண்றாருன்னா, பழைய ஜாப்ல இருந்து குவிட் பண்ணிட்டு இமீடியட்டா புது ஜாப்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுறாரு. அண்ட் தென் பிஎஃப் அக்கௌண்ட்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. இவருமே வந்து நம்ம ஸ்கீம்க்கு எலிஜிபிள் கிடையாது. இதுல இருந்து இன்னும் டெப்தா இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நியூ ஜாயினர்ஸ்னா சிம்பிளா புதுசா கம்பெனில ஜாயின் பண்றவங்க மட்டும் கிடையாது. 1st August 2025க்கு பிறகு இபிஎஃப்ஓக்கு புதுசா இன்ட்ரடியூஸ் ஆகிறவங்க தான். விச் மீன்ஸ் இபிஎஃப்ஓல புதுசா பிஎஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்க தான். விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் பிஎஃப் அக்கௌண்ட், ஃபர்ஸ்ட் யூஏஎன் கான்ட்ரிபியூஷன், இது ரெண்டுமே ஆகஸ்ட் 2025க்கு பிறகு யார் யாரெல்லாம் ஓபன் பண்ணிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இந்த ஃபார்மல் ஒர்க் ஃபோர்ஸ்க்கு புதுசா வர்றவங்க. அண்ட் தென் ஒரு சிலருக்கு இந்த யூஏஎன் சொல்றாங்களே, இந்த யூஏஎன்னா என்ன அப்படின்ற சந்தேகம் இருக்கும். யூஏஎன்னா யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர். இது உங்க பிஎஃப்ஓட ஐடென்டிட்டி நம்பர். லைக் நம்ம பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா பேங்க் அக்கௌண்ட் நம்பர்னு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம பிஎஃப்ல ஓபன் பண்ணிருக்கிற அக்கௌண்ட்டுக்கு யூஏஎன் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அதுதான் யூஏஎன் நம்பர். தென் கமிங் டு த மெயின் பாயிண்ட், ஃபேஸ் அத்தன்டிகேஷன். FAT, ஃபேஸ் அத்தன்டிகேஷன் டெக்னாலஜினா என்னன்னு பார்த்துடலாமா? இபிஎஃப்ஓ ஏன் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் கேட்குறாங்கன்ற மெயின் ரீசன்ஸை பார்த்துடலாம். ஃபேக் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்றதுக்காகவும், ஃப்ராட் வித்ராவல்ஸ் ரெடியூஸ் பண்றதுக்காகவும், ரியல் எம்ப்ளாயிஸ் வெரிஃபை பண்றதுக்கு ஈஸியரா இருக்கும் அப்படின்றதுனாலவும், ஃபாஸ்டர் ப்ராசஸிங் கொடுக்க போறாங்க அப்படின்றதுனாலவும், இந்த 4 மெயின் ரீசன்ஸ்க்காக தான் ஃபேஸ் அத்தன்டிகேஷனை இம்பார்ட்டண்டா கொண்டு வராங்க. இது எப்படி ஒர்க் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? உங்க கேமரால உங்க ஃபேஸ் ஸ்கேன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆதார் டேட்டாபேஸ் போட்டோட இந்த போட்டோ கம்பேர் ஆகும். ரெண்டும் மேட்ச் ஆயிட்டா அத்தன்டிகேஷன் சக்சஸ்ஃபுல்னு வரும். இவ்வளவுதான். இது ஒரு சிம்பிளான ப்ராசஸ். பிஎஃப்க்கும் ஃபேஸ் அத்தன்டிகேஷனுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்கலாமா? இபிஎஃப்ஓ இப்போ ஆதார் பேஸ்ட் டிஜிட்டல் வெரிஃபிகேஷனுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது நீங்க தான் ஆக்சுவல் பிஎஃப் ஹோல்டரான்னு வெரிஃபை பண்றதுக்காக ஆதார் நம்பரையும் ஃபேஸ் அத்தன்டிகேஷனையும் மேட்ச் பண்ணி வெரிஃபை பண்றதுக்கான ஒரு புது அப்டேட்டை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க. ஃபியூச்சர்ல பிஎஃப் ப்ராசஸ் இன்னும் டிஜிட்டல் ஆக போகுதுன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதன் மூலமா யூஏஎன் ஆக்டிவேஷன், பிஎஃப் வெரிஃபிகேஷன், கேஒய்சி வெரிஃபிகேஷன், ஃபாஸ்டர் கிளைம் அப்ரூவல் அண்ட் ஆன்லைன் அத்தன்டிகேஷன் சர்வீசஸ் எல்லாம் ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரியான ஒரு அப்டேட் கொண்டு வர போறாங்க. இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன ரெடியா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆதார் லிங்க்ட் மொபைல் நம்பர், சிம் ஆக்டிவா இருக்கணும், நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும், ஃப்ரண்ட் கேமரா கிளியரா இருக்கணும், 2 ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஒன்னு UMANG ஆப், இபிஎஃப்ஓட அபிஷியல் ஆப். அண்ட் தென் செகண்ட் ஒன் ஆதார் ஃபேஸ் ஆர்டி ஆப், பிளே ஸ்டோர்ல சர்ச் பண்ணாலே கிடைக்கும். இந்த ஆப் FATக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெண்டுமே பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு உமாங் ஆப் வேணும். UMANG அப்படின்னு ட்ரை பண்ணோம் அப்படின்னா இது இருக்கு பாத்தீங்களா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உமாங் ஆப். இதுதான் வந்து இபிஎஃப்ஓட அபிஷியல் ஆப். இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஃபைனலி இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஆதார் FATக்கான ஆப். ஆதார்
ஃபேஸ் ஆர்டி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணோம்னா, ஆதார் ஃபேஸ் ஆர்டின்னு டைப் பண்ணாலே இந்த ஆப் நமக்கு வந்துரும். இந்த ஆப் தான் ஆதார் ஃபேஸ் ஆர்டின்னு இருக்குது இல்லையா, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு இந்த ஆப் தான். செக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபைனலி ஆதார் ஆப்பும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிட்ட ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்குதுன்னா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ்? ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் ஆக்டிவா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும், இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும், ஃப்ரண்ட் கேமரா கிளியரா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும், 2 ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணியாச்சான்னு செக் பண்ணணும். இது எல்லாமே ஓகே அப்படின்னா நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். உமாங் ஆப் ஓபன் பண்ணா ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். while using the app location, while using the app select பண்ணிக்கலாம், நோட்டிஃபிகேஷன் அலோ பண்ணிக்கலாம். இது நமக்கு தேவையில்லாதது. நெக்ஸ்ட் இங்க மேல ஒரு சர்ச் பார் இருக்குது இல்லையா, அந்த சர்ச் பார்ல நம்ம சர்ச் இன் உமாங் அப்படின்றது இருக்குது இல்லையா, அங்க போயிட்டு வியூ பாஸ்புக் கிளிக் பண்ணோம்னா லாகின் டு உமாங் அப்படின்னு இருக்குது இல்லையா, கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டோம்னா நம்மளோட மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு எம்பின் கேட்கும். ஃபர்ஸ்ட் ஓடிபி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அலோ கொடுத்துட்டோம்னா ஓடிபி வந்துடும். ஓடிபி வெரிஃபை ஆகிடும். இதுதான் உமாங் ஆப்போட ஹோம் பேஜ். இபிஎஃப்ஓன்னு சர்ச் பண்ணோம்னா சர்வீசஸ்னு இருக்குது இல்லையா, அந்த சர்வீசஸ்ல போயிட்டு கீழே போனோம்னா ஃபேஸ் அத்தன்டிகேஷன் ஆஃப் ஆல்ரெடி ஆக்டிவேட்டட் யூஏஎன் ஒரு சர்வீஸ் இருக்கும். அந்த சர்வீஸை கிளிக் பண்ணிக்கலாம். இதுல ஒரு 4 டேர்ம் சொல்லியிருப்பாங்க. அந்த கைட்லைன்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஷூர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நம்மளோட என்விரான்மெண்ட் வந்து நல்லா ஃபோக்கஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கணும். லைக் ரொம்ப டல்லான என்விரான்மெண்டா இல்லாம பிரைட்டான இடத்துல நம்ம இருக்கணும். விச் மீன்ஸ் நம்ம போட்டோ எடுக்கும் போது நம்மளோட ஃபேஸ் வந்து கிளியரா கேப்சர் ஆகிற மாதிரியான பிரைட்டான இடத்துல இருக்கணும்ன்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நம்மளோட போனோட ஃப்ரண்ட் கேமராவை வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கணும். லைக் இமேஜ் வந்து பிளரா இல்ல இருக்காத மாதிரி, பிளர் ஆகாத மாதிரி நம்மளோட ஃப்ரண்ட் கேமரா வந்து கிளீன் பண்ணி வச்சுக்க சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன், நம்மளோட போன் ஆர் டிவைஸ் எதுவா இருந்தாலும் நம்மளோட ஃபேஸுக்கு நேரா வைக்க சொல்லியிருக்காங்க. அங்கிட்ட இங்கிட்ட ஆடாத மாதிரி ஃபேஸுக்கு நேரா வச்சிருக்க சொல்லியிருக்காங்க. பொசிஷன் கரெக்டா ஃபேஸ் பார்த்த மாதிரி வச்சிருக்க சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன், ஒன்ஸ் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது முடியிற வரைக்குமா இந்த பக்கம் ஆடாம நேரா கேமரா மட்டும் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 4 கைட்லைன்ஸுமே நம்ம இன்ஷூர் பண்ணிட்டோம், படிச்சு பார்த்துட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் ப்ரெஸ் பண்ணலாம். ஸ்டார்ட் ப்ரெஸ் பண்ண உடனே ரீடைரக்ட் ஆயிடுச்சு. நம்மளோட ஆதார் ஃபேஸ் ஆர்டி ஆப் இன்ஸ்டால் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஆப்க்கு டைரக்டா ரீடைரக்ட் ஆயிடுச்சு. இங்கேயும் while using the app location, while using the app வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இனிஷியல் ஆகுது, இனிஷியலைசிங். இப்போ இங்கேயும் அதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ஆல்ரெடி இன்ஷூர் பண்ணிட்டதுனால ஐ எம் அவேர்னு சொல்லிட்டு ப்ரொசீட் கொடுத்துட்றோம். ஃபேஸ் அத்தன்டிகேஷன் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல முடிஞ்சுது. நம்ம யூஏஎன் கொடுத்துட்டாங்க, ஆதார் நம்பர் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க, நம்மளோட மொபைல் நம்பர் காட்டிட்டாங்க. ஃபேஸ் அத்தன்டிகேஷன் நம்ம வந்து ஓகே பண்ணிட்டதுனால இதை இன்ஷூர் பண்ணிட்டு ஆதார் நம்பர் என்டர் பண்ண சொல்றாங்க. நம்மளோட 12 டிஜிட் ஆதார் நம்பர் இங்க என்டர் பண்ணிட்டு நம்மளோட மொபைல் நம்பர் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை செக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துடணும். நம்மளோட ஃபேஸ் அத்தன்டிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா அத்தன்டிகேட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கான மெசேஜ் தான் இது. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆதார் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் FAT ஃபுல் ப்ராசஸ் இவ்வளவுதான். இது ஜஸ்ட் நம்மளோட மொபைல் போன்லயே ஈஸியா பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆதார் பேஸ்ட் ஃபேஸ் அத்தன்டிகேஷனை நம்ம மொபைல்லயே ஈஸியா பண்ணிட்டோம். காமன் எரர்ஸ் அண்ட் சொல்யூஷன். இப்போ நம்ம ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பண்ணும்போது ஒரு சில எரர்ஸ் காட்டலாம். அந்த எரர்ஸும் அந்த எரர்ஸ்க்கான சொல்யூஷனும் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு சிலருக்கு ஃபேஸ் மேட்ச் ஆகாது. பிகாஸ் ஆதார்க்குன்னு நம்ம போட்டோ எடுக்கிற டைம்ல நம்ம கொஞ்சம் சின்ன வயசுல இருந்திருக்கலாம், இப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆயிருக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம அப்போது ஃபேஸ் வேற மாதிரி இருந்திருக்கலாம், இப்ப கொஞ்சம் பல்ஜா இருக்கலாம், இல்லைன்னா ஸ்லிம்மா இருக்கலாம். அந்த மாதிரி டிஃபரன்சஸ் இருக்கிறதுனால ஃபேஸ் மிஸ்மேட்ச் ஆக வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் போய் ஆதார்ல ஃபேஸ் அப்டேட் பண்ணிட்டு வந்து திரும்பியும் FAT ட்ரை பண்ணா கரெக்டா இருக்கும். செகண்ட் இஷ்யூ ஓடிபி இஷ்யூ. ஆதார் மொபைல் நம்பர் மிஸ்மேட்சா இருக்கலாம். பிகாஸ் ஆதார்ல கொடுத்துருக்கும் போது நம்ம வேற நம்பர் யூஸ் பண்ணிப்போம், இப்போ நம்ம கரண்டா வேற நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இதனாலயும் கூட ஓடிபி வந்து வராம இருந்திருக்கலாம். ஆதார்ல என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத கரெக்டா அந்த நம்பரை யூஸ் பண்ண பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆதார்ல நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ட்ரை பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகிடும். தேர்ட் திங், கேமரா இஷ்யூஸ். ஒரு சில போன்ஸ்ல பெர்மிஷன்ஸ் கேட்கும், அந்த பெர்மிஷன்ஸ் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா கேமரா இஷ்யூஸ் இருக்காது. அண்ட் தென் ஃபோர்த் எரர், சர்வர் பிஸி. சில சமயங்கள்ல சர்வர் பிஸி வரவும் வாய்ப்பு இருக்குது. அதனால
சம்டைம்ஸ் கழிச்சு ட்ரை பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். ஏன் சர்வர் இஷ்யூ வருது அப்படின்னா, எல்லாரும் ஒரே டைம்ல அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா சர்வர் இஷ்யூ வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதெல்லாம் தான் மேஜர் இஷ்யூஸை கன்சிடர் பண்ணப்படுது. இதுக்கு மேல ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் வந்தது, FAT அப்டேட் பண்ணும்போது இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது எரர்ஸ் வந்தது அப்படின்னா கமெண்ட்ல ரிவீல் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதற்கான சொல்யூஷனை சொல்றேன். ஃபியூச்சர் ஆஃப் EPFO முழுக்க டிஜிட்டல் எக்கோ சிஸ்டமா மாறப்போகுது. ஸோ AI வெரிஃபிகேஷன், இன்ஸ்டன்ட் PF செட்டில்மெண்ட், ATM ஸ்டைல் வித்ராவல், ஃபேஸ் பேஸ்டு KYC, பேப்பர்லெஸ் அப்ரூவல்ஸ் இது எல்லாமே EPFO ஃபியூச்சர்ல கொண்டு வர போறாங்க அப்படின்றதுனால ஆதார், பேன், பேங்க், மொபைல் அண்ட் UAN வெரிஃபிகேஷன் இதெல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல டிஜிட்டல் எக்கோ சிஸ்டம்க்கு உங்களால ஈஸியா கன்வெர்ட் ஆக முடியும். PMVBRY ஸ்கீமை 2 பார்ட்டா பிரிக்கிறாங்க. பார்ட் A ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயிஸ்க்கு இன்சென்டிவ் அண்ட் பார்ட் B எம்ப்ளாயருக்கு இன்சென்டிவ். இதுதான் இந்த ஸ்கீமோட கோர் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயிஸ்க்கு இன்சென்டிவ் கொடுக்கறதுக்கான கண்டிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கண்டிஷன் 1, ஃபர்ஸ்ட் டைம் EPF ரெஜிஸ்டர் எம்ப்ளாயியா இருக்கணும். விச் மீன்ஸ் ஆகஸ்ட் 1, 2025க்கு முன்னாடி உங்களுக்கு PF அக்கௌண்ட் இருந்திருக்க கூடாது. ப்ரீவியஸ் PF கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்க கூடாது. EPFOக்கு அப்பதான் ஃப்ரெஷ்ஷா என்ட்ரி ஆனவங்களா இருக்கணும். அப்பதான் நீங்க இந்த சிஸ்டம்க்கு எலிஜிபிள். ஆல்ரெடி PF இருந்ததுன்னா இந்த சிஸ்டம்க்கு எலிஜிபிள் கிடையாது. செகண்ட், ஜாயினிங் டேட் அண்ட் கண்டிஷன். ஜாயினிங் டேட் எதுல இருந்து எதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா 1/8/2025ல இருந்து 31/7/2027 இருக்கணும். சேலரி லிமிட் எவ்வளவு அப்படின்றது தெரிஞ்சு. இப்போ ஜாயினிங் டேட் அண்ட் கண்டிஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? சோ ஜாயினிங் டேட் இந்த சென்ஸ் எம்ப்ளாயி EPFOல என்ட்ரான டேட் வந்து 1/8/2025ல இருந்து 31/7/2025 ஜாயின் பண்ணவங்களா இருக்கணும். இதுக்கு முன்னாடியோ இதுக்கு அப்புறமோ ஜாயின் பண்றவங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் கிடையாது. இதோட சேலரி லிமிட் எவ்வளவா இருக்கணும் அப்படின்னு பாத்துலாமா? மந்த்லி 1 lakh சேலரி வாங்குறவங்களா இருக்கணும். இதுல பேசிக் அலோவன்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் டேர்ம்ஸ் இதெல்லாம் கன்சிடர் பண்ணப்படும். எம்ப்ளாயி சஸ்டைன்ட் எம்ப்ளாய்மெண்ட் மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் கவர்மெண்ட் இந்த ஸ்கீம் உங்களுக்கு கொடுப்பாங்க. 15,000 உங்களுக்கு கொடுப்பாங்க. சஸ்டைன்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா பிரேக் இல்லாத வேலை. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு நபர் ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்துடுறாரு, அவருக்கு PF அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுறாங்க. அவரு இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிளாவும் ஆயிடுறாரு. அவர் செஞ்ச தப்பு என்ன அப்படின்னா, ஒரு 4 monthsலயே அவருக்கு அந்த கம்பெனில ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுது, இஷ்யூனால அவர் அந்த கம்பெனில இருந்து குவிட் பண்ணிடுறாரு. விச் மீன்ஸ் வேலையை விட்டு நின்றுட்டு இன்னொரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்துடுறாரு. அப்போ அவரோட UAN-ம் PF அக்கௌண்ட் இன்னொரு கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு கம்பெனில ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாசம் கூட வேலை செய்யாத காரணத்தினால அவர் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் இல்லாம போறாரு. 2026 ஜனவரி மாசத்துல PF அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலுமே கூட அவரோட ஜாபை வந்து அவர் 4 மாசத்துலயே இன்னொரு கம்பெனிக்கு மாறிட்ட காரணத்தினால இந்த ஸ்கீமுக்கு அவர் எலிஜிபிள் இல்லாம போயிட்டாரு. ஒருவேளை அவர் அதே கம்பெனிலேயே 1 or 2 yearsக்கு கண்டினியூஸா ஒர்க் பண்ணியிருந்தாரு அப்படின்னா குறைஞ்சதா அது 1.5 வருஷத்துல இந்த ஸ்கீம் முழுசா 15,000 முழுசா அவரோட PF அக்கௌண்ட்ல இன்சென்டிவா கிரெடிட் ஆயிருக்கும். இதோடவே கூட சேர்த்து இன்னொரு சில குவாலிட்டி செக் கூட இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களோட PF கான்ட்ரிபியூஷன் ரெகுலரா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஃபேக் எம்ப்ளாய்மெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் இந்த இன்சென்டிவ் ரிலீஸ் பண்ணுவாங்க. PMVBRYல எம்ப்ளாயி ஜர்னி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ஸ்டெப் 1, எம்ப்ளாயி ஃபர்ஸ்ட் ஜாப் ஜாயின் பண்ணுவாரு. ஸ்டெப் 2, எம்ப்ளாயர் UAN கிரியேட் பண்ணுவாரு. ஸ்டெப் 3, EPF கான்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டெப் 4, எம்ப்ளாயி ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு சஸ்டைன்ட் எம்ப்ளாய்மெண்ட் மெயின்டைன் பண்ணணும். விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு வேலையை குவிட் பண்ணாம, வேலையை விட்டு நிக்காம சஸ்டைண்டா அதே வேலையை கண்டினியூ பண்ணணும். ஒருவேளை அவர் கண்டினியூ பண்ணார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 6 மாசத்துடைய எண்ட்ல அவருக்கு 7,500 ரூபாய், இந்த 15,000ல முதல் பார்ட் 7,500 ரூபாய் அவருக்கு கிடைக்கும். ஸ்டெப் 5, ஃபினான்ஷியல் லிட்ரஸி ப்ரோக்ராம் ஒன்னு EPFO அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணணும். ஸ்டெப் 6, இந்த ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணி அவருக்கு 1 year அந்த எம்ப்ளாய்மெண்ட்ல சஸ்டைண்டா அவர் ஒர்க் பண்ணிட்டாரு. எம்ப்ளாய்மெண்ட் இந்த சென்ஸ் வேற எதுவுமே இல்ல, ஒரு ஜாப் ஜாயின் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த ஜாயின் பண்ணப்பட்ட ஜாப்ல அவர் 1 year சஸ்டைன் பண்ணிட்டாரு, வேலையை விட்டு நிக்காம கண்டினியூஸா வேலை பார்த்துட்டாரு அப்படின்னா அந்த 1 year எண்ட்ல ரிமைனிங் இருக்கிற 7,500 அவரோட பேங்க்ல திரும்பியும் கிரெடிட் ஆயிரும். டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபரா மட்டும் தான் கிரெடிட் ஆகும். விச் மீன் அவருடைய PF அக்கௌண்ட்ல லிங்க் பண்ணப்பட்டிருக்கிற பேங்க் அக்கௌண்ட்க்கு டைரக்டா கிரெடிட் ஆயிடும். அண்ட் தென் இதுல இருக்கிற இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்ன தெரியுமா? 7,500 plus 7,500 இந்த 15,000 இல்லாம EPF, EPS, EDLI அப்படின்ற 3 பெரிய ஸ்கீம்ஸும் PF உடைய சேர்த்து கவர் ஆயிடும். இதன் மூலமா லாங் டர்ம் ஃபினான்ஷியல் எக்கோசிஸ்டம்குள்ள நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா எம்ப்ளாயிஸையும் கொண்டு வர ட்ரை பண்றாங்க. அண்ட் தென் இப்போ எம்ப்ளாயர் இன்சென்டிவ்ஸ் பத்தி பார்க்கலாமா? எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க, எம்ப்ளாயிஸ்க்கு இன்சென்டிவ் கொடுக்கறது நியாயம். ஆனா எம்ப்ளாயருக்கு ஏன் இன்சென்டிவ் கொடுக்கணும் அப்படின்ற கேள்வி ஒரு சிலருக்கு இருக்கும். எம்ப்ளாயருக்கு ஏன் இன்சென்டிவ் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க தான் எம்ப்ளாயிஸ்க்கு ஒர்க் கொடுத்து கண்டினியூ பண்ண வைக்கிறாங்க இல்லையா, அந்த ரீசனுக்காக தான் எம்ப்ளாயருக்குமே இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. எம்ப்ளாயர் EPFO ரெஜிஸ்டர்ட் எம்ப்ளாய்மெண்டா இருந்தா மட்டும்தான் எம்ப்ளாயருக்கும் இன்சென்டிவ் கிடைக்கும். இதுல ஒரு 2 கண்டிஷன்ஸ் மெயினா சொல்லப்படுது. அது என்னன்னா, அடிஷனல் ஜாப் கிரியேட் பண்ணணும். விச் மீன்ஸ் இப்போ ஆல்ரெடி இருப்பாங்க இல்லையா ஒர்க் ஃபோர்ஸ், அவங்களுக்கு மேல அடிஷனலா நிறைய பேரை வந்து ஜாப்க்கு உள்ள இழுக்கணும். அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட், சஸ்டைன்ட் எம்ப்ளாய்மெண்ட். நியூ எம்ப்ளாயிஸை ஒரு சில மாசங்களுக்கு
கண்டினியூஸாக வேலை செய்ய வைக்கணும். ஒரு சில மாதங்கள்னு இல்லாமல் கண்டினியூஸாக நியூ எம்ப்ளாயிஸை ஒர்க் பண்ணுறதுக்கு கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சஸ்டைண்டாக அவங்கள வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 கண்டிஷன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. நம்பர் 1 அடிஷனல் ஜாப் கிரியேட் பண்ணணும். நம்பர் 2 அந்த வர எம்ப்ளாயிஸை சஸ்டைன் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி மேக் பண்ணணும். இந்த 2 பாயிண்ட் தான். அண்ட் தென் எம்ப்ளாயருக்கு எப்படி பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, எம்ப்ளாயர்ஸ்க்கு கவர்மெண்ட் வேஜ் பேஸ் பண்ணி மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கலாம். எஸ்பெஷலி மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ்க்கு 2 வருஷம் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்கலாம். டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமா தான் லிங்க் பண்ணப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்க்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகும். இந்த ஸ்கீமோட ரியல் மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, மோர் பிஎஃப் கண்ட்ரிபியூஷன், மோர் டாக்ஸ் விசிபிலிட்டி, மோர் சோஷியல் செக்யூரிட்டி கவரேஜ், பெட்டர் ஒர்க் ஃபோர்ஸ் ட்ராக்கிங், எக்கனாமிக் டேட்டா இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் பென்ஷன் எக்கோசிஸ்டம் குரூப். இந்த 6 தான் PMVBRYயோட கவர்மெண்டோட ஸ்ட்ராட்டஜி. கவர்மெண்ட் ஏன் EPFO சிஸ்டம்க்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு சாதாரண நபரோட எம்ப்ளாய்மெண்ட் growth தெரியும், சேலரி ட்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம், ஃபார்மல் ஒர்க் ஃபோர்ஸ் கவுண்ட் தெரியும், எக்கனாமிக் ஹெல்த்தும் தெரியும். ஸோ இதன் மூலமா நம்ம நாட்டினுடைய பொருளாதார நிலையை ஈஸியா ஃபைனலி இந்த ஸ்கீமோட இம்பாக்ட் என்னன்னா, ஃபார்மல் ஜாப் இன்க்ரீஸ் ஆகும், PF ரெஜிஸ்ட்ரேஷன் பூம் ஆகும், யங் ஒர்க் ஃபோர்ஸ் செக்யூர் ஆகும், எம்ப்ளாயர்ஸ் நியூ ஹைரிங் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு லாங் டேர்ம் இந்தியன் ஒர்க் ஃபோர்ஸ் ஸ்ட்ரக்சரை மாற்றக்கூடிய ஸ்கீம் தான் அப்படின்னு சொல்லப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட்ல தம்ஸ் அப் கொடுங்க, வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் அவேர்னஸ் வீடியோக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் பில்லேனியா சீட்ஸ். பாய்.